இங்கே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 3 வகையான கிருபைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். அவை விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகும். விசுவாசம் கடந்த காலத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அன்பு நிகழ்காலம் தொடர்பானது. நம்பிக்கையோ எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கொலோசியர் நிருபத்தின் அறிமுக பகுதியினை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்திற்கு செல்லவில்லை என்றாலும் அவர்தான் அங்கு திருச்சபையை ஸ்தாபித்தவர் என்றும், இந்நாட்களிலே துருக்கி என்று அழைக்கப்படும் பகுதிகளில் அந்நாட்களில் கிரேக்க கலாச்சாரம் நிறைந்திருந்தது. அதைத்தான் சின்ன ஆசியா என்றும் அழைக்கிறோம் என்பதையும், கொலோசே திருச்சபை கடிதத்தின் முக்கியமான சத்தியம் எல்லாம் இயேசுவே, அவரே எனக்கு தேவை, அவரே எனக்கு எல்லாம் என்பதையும், நீங்கள் கிறிஸ்துவிலே சார்ந்து கொண்டவர்களாக இருந்தால் எந்த ஒரு சடங்காச்சாரத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டுவதில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கொலோசையர் 1 அதிகாரம் முதல் 8 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை வாசித்து ஆயத்தத்தோடு இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை அறிந்தவர்களாக இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆயத்தத்தோடு காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய நிருபங்கள் திருச்சபையின் எல்லா உட்பகுதிகளையும் குறித்து மிக தெளிவாய் பேசுகிறவைகளாய் இருக்கின்றன. பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே திருச்சபையின் தலையாய கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். சரீரமாகிய திருச்சபை 2ஆம் இடத்திலே இருக்கிறது. சொல்லப்போனால் கிறிஸ்துவே கருப்பொருளாய் இருக்கிறார். அவரை சுற்றியே கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதையும் எப்பொழுதும் கூறுகிறார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாயிருப்பது தேவனுடைய சித்தம். தேவனே அவரை ஒரு அப்போஸ்தலர் ஆக்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்று தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்காக சேவை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் சரியான இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை குறித்த நிச்சயமுடையவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் சரியான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையாகிய சரீரத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். இன்று பலர் மிக சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய திட்டத்தில் இல்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக வேளைகளிலே நாம் இவர்களைப் போல செயல்பட வேண்டும் அல்லது அவர்களைப் போல நாமும் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் வெவ்வேறானவை. நாம் ஒவ்வொருவருமே சற்று வித்தியாசமாய் செயல்பட வேண்டியவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் பவுலை அப்போஸ்தலனாக்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே உங்களை வைத்தது தேவனே என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறியும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை குறித்த திருப்தியுடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்திலே கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். இவ்வாறு சொல்வதனாலே அவர் 2 வித்தியாசமான குழுக்களை குறித்து கூறுகிறார் என்பதல்ல. பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் ஒரே கூட்டத்தினர்தான். அவர்கள் செய்யும் செயல்களினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் பரிசுத்தர்களாய் இருந்தார்கள். அதாவது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்தம் என்ற கிரேக்க வார்த்தைக்கான பொருள்
தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் விசுவாசியான சகோதரர்களும் ஒரே கூட்டத்தினர்தான். நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள். அதே வேளையிலே கொலோசை பட்டணத்திலே இருந்தார்கள். பிரியமானவர்களே, முக்கியமான கேள்வி நீங்கள் எந்த ஊரிலே இருக்கிறீர்கள் என்பது அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகவரி உண்டு. அதே வேளையிலே பரலோகத்திலேயும் நமக்கு ஒரு முகவரி இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கொலோசியர் 1:2 பின்பகுதியிலே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறார். தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபையை குறித்து முதலாவது நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கிடைக்கப்பெற்றுள்ள மிக பழைய நகல்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய என்ற பகுதி காணப்படவில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனால் நமக்கு கிருபையும் சமாதானமும் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனதிலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு தெய்வத்தை குறித்த விசேஷித்த ஆவிக்குரிய ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராய் சத்தியங்களை எழுதுகிறார். ஆவிக்குரிய விசேஷித்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தேவனை மனிதனை விட்டு தூரமான இடத்திலே வைத்து போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தேவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு விசேஷித்த வெளிப்பாடு மூலமாய்த்தான் அடைய முடியும் என்றும் கூறினார்கள். இந்த உலகத்திலே காணப்படும் பல சமயங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டால்தான் கடவுளை சந்திக்க முடியும் என்று கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மிக தெளிவாக கிருபையும் சமாதானமும் நேரடியாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே நேரடியாக சேர முடியும். கொலோசியர் 1:3 முதல் 5 வரை கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நேரடியாகவே தேவனிடத்திலே செல்ல முடியும். எந்த ஒரு வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்பதல்ல. கிறிஸ்துவில் இருக்கும் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாம் நீதிமான்களாக்கப்பட்ட அனுபவத்தின் ஒரு நன்மை, நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்திலே கிட்டி சேர முடியும். இங்கே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 3 வகையான கிருபைகளை குறித்து பவுல் சொல்கிறார். விசுவாசம் கடந்த காலத்திலே நடந்த ஒன்று. அன்பு நிகழ்காலத்திலே விசுவாசிகள் அனுபவிக்கும் ஒன்று. நம்பிக்கை அவர்கள் எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று. இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படும் நல்ல காரியங்களை குறித்து பவுல் இப்பொழுது பேசப் போகிறார். அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருந்தார்கள். விசுவாசமானது சரித்திர உண்மையின் மேல் கட்டப்பட்டதாய் இருந்தது. கடந்த காலத்திலே அதன் அடிப்படை இருந்தது. அவர்கள் முன்னால் கேள்விப்பட்ட காரியங்களின் மேலே அந்த விசுவாசம் இருந்தது. இந்த விசுவாசம்தான் நற்செய்தியின் மேல் அவர்கள் வைத்த விசுவாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதையும் பாவ மன்னிப்பிற்கும் நித்திய வாழ்க்கைக்கும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தெளிவாக கேள்விப்படாத வரை நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டதில்லை. நற்செய்தியை நீங்கள் இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சுவிசேஷம் சொல்லவில்லை. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதைத்தான் நற்செய்தி கூறுகிறது. ரோமர் 10:17 கவனியுங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் என்பது இருட்டிற்குள்ளே குதிப்பது அல்ல, சரித்திர அடிப்படைகளை சார்ந்திருப்பது, தேவனை விசுவாசிப்பது. அடுத்ததாக, உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு என்று கூறியிருக்கிறார். விசுவாசம் கடந்த காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று பார்த்தோம். ஆனால் அன்பு நிகழ்காலத்திற்குரியது. தேவ சித்தாந்தத்தின் அடிப்படையான காரியங்களை குறித்து பெருமைப்பட்டு கொண்டு நமக்கு அருகிலே இருக்கும் சகோதர சகோதரிகளை குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே நம்முடைய நேரத்தை செலவழிப்பது என்பது முட்டாள்தனமான ஒரு காரியம். இன்றைக்கு பலர் தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்ற விசுவாசிகளை குறித்து
தாழ்வாய் எண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உலகம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா, அன்புள்ளவர்களாக வாழுகிறார்களா என்பதைத்தான் கவனிக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அன்புள்ளவர்களாக வாழாமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம் என்றால் அது மாய்மாலமானது, அது வெட்கக்கேடானது. நம் சகோதர சகோதரிகளோடு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குமென்றால் அவர்கள் மேல் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. இந்த உலகத்திலே நம்மில் யாருமே பூரணராக முடியாது. இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் தேவன் பயன்படுத்தும் தலைமைத்துவத்திலே உள்ள பலரை குறித்து குறைவாய் பேசுகிறார்கள். அதற்கு பதிலாக அந்த தலைவர்களுக்காக முழங்காலை மடக்கி அவர்கள் ஜெபிப்பதே சிறந்தது. சக விசுவாசிகளை குறித்தும் சக ஊழியரை குறித்தும் அந்த குறிப்பிட்ட நபர் இல்லாமல் இருக்கும் பொழுதே குறைவாக பேசுவதை இன்றே நிறுத்துங்கள். நீங்கள் எந்த ஸ்தாபனத்திலே பணி செய்கிற ஒருவராயிருந்தாலும் சரி, அல்லது பள்ளியிலோ கல்லூரியிலோ மருத்துவமனையிலோ தொழிற்சாலையிலோ வியாபார ஸ்தலத்திலோ இருந்தாலும் சரி, ஒருவர் உங்களிடத்திலே வந்து மற்றும் ஒருவரை குறித்த குறைவான காரியங்களை பேசுகிறார்கள் என்றால் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, அவர்களை குறித்து நாம் இவ்வாறு குறைவாக பேசுகிறதை விட 2 நிமிடம் அவர்களுக்காக ஜெபிப்போமா என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இது உங்களுக்கும் நல்லது, குறைவேச வந்த சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ நல்லது, யாரை குறித்து அவர் பேசும்படியாய் வந்தாரோ அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. சில பெற்றோர் இவ்வாறு வீட்டிலே எப்பொழுதும் 3வது நபரை குறித்தே குறைவாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களது பிள்ளைகளும் அதே வியாதி உள்ளவர்களாய் வளருவார்கள். கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சியாய் வாழ விரும்பினால் உங்கள் அன்பு வெளிப்படட்டும். கொலோசை திருச்சபை விசுவாசிகள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். தங்கள் உடன் சகோதரர்களையும் நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாயும் இருந்தார்கள். 4வது வசனத்திலே பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் என்று நினைப்பூட்டுகிறார். இந்த 3 கிருபைகளை குறித்து கொரிந்து சபைக்கு எழுதும் முதல் கடிதத்திலேயும் பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் சற்று வித்தியாசமான வரிசையிலே அவர் கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இங்கே நம்பிக்கையை அவர் 2வது இடத்திலேயும் அன்பை இறுதியிலும் வைக்கிறார். ஏன்? அன்பு ஒன்றே நிலைத்திருக்க போகும் ஒன்று என்கிறார். அன்பு இக்காலத்திற்கு உரியது என்பது உண்மைதான். அது தொடர்ந்து நித்தியத்திற்குள்ளும் கடந்து செல்கிறதாய் இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் அவர் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்பது தேவன் நம்மை விசுவாசிக்க சொல்லும் ஒரு செய்தி. சில உண்மைகளின் அடிப்படையிலேயே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்திலே பிறந்தவர். அவர் அற்புதங்களை செய்தவர். அவர் தேவகுமாரன். அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். உயிரோடு எழுந்தார். அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளன்று திருச்சபையை உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இப்பொழுது இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் பரலோகத்திலே இருக்கும் நிலைமை நம்முடைய மீட்பு முழுமையானது என்பதை தெரிவிக்கிறது. அவரண்டை வரும் ஒவ்வொருவரும் அவர் தரும் இளைப்பாறுதலிலே இளைப்பாறலாம். இக்காலத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். மற்ற ஊழியங்களும் அவருக்கு இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம். இறுதியாக அவர் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். இவை எல்லாமே மகிமையான நற்செய்தியின் ஒவ்வொரு பகுதிகள். இதுதான் நற்செய்தியின் முழு செய்தி. இதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும்
பலன் தருகிறதாயிருக்கிறது. இங்கே அவர் மிக தெளிவாக அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது என்கிறார். பவுலப்போஸ்தலன் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது முழு உலகிற்கும் நற்செய்தி சென்று விட்டதா? ரோம சாம்ராஜ்யத்திலே காணப்பட்ட பெரும் பாதைகள் வழியாய் மக்கள் தொடர்பு எப்பக்கத்திலும் இருந்தது. எனவே மிக உறுதியோடு நற்செய்தி உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது என்று கூறுகிறார். இங்கே உலகம் எங்கும் என்று சொல்லும் பொழுது காஸ்மாஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இதன் பொருள் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் சென்று விட்டது என்பதாகும். அந்நாட்களிலே அது இங்கிலாந்து நாட்டிற்கு கூட சென்றிருக்கும். ரோம சாம்ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி கடந்து சென்றது. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் மிக தீவிரமாக தேவன் அவர்களை அனுப்பிய திசையெங்கும் சென்று சுவிசேஷத்தை கூறினார்கள். முதல் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிற்கும் அந்த நற்செய்தியை கொண்டு வந்தார் என்பதை சரித்திரம் தெளிவாய் கூறுகிறது. மட்டுமல்ல, அந்த சுவிசேஷம் பலன் தருகிறது என்கிறார். இது மிகவும் சத்தியமான ஒரு வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். அது இன்றும் 60, 30, 80 கனி தருகிறதா இருக்கிறது. இன்றும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுவோர் எழுதும் கடிதங்கள் இதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று உங்களை அடிக்கடி அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாக திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களை ரட்சிக்கிறது என்று நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நாம் அறியாத காரியங்கள், நாம் அறிந்திருக்கிற காரியங்களை கெடுக்க வேண்டிய அவசியமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது என்று சொல்வது உண்மையானது. நாமும் அதே நம்பிக்கை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். கொலோசியர் 1:7 பாருங்கள். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். எப்பாப்ராதான் கொலோசி திருச்சபையின் தலைவர் அல்லது போதகர் என்று கூறலாம். எப்பாப்ராவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உடன் வேலைக்காரருமாய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மற்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து எவ்வளவு கிருபை நிறைந்தவராய் பவுல் பேசுகிறார் கவனித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை குறித்து சிறந்த முறையிலே சொல்லக்கூடியவராய் இருந்தார். அதே வேளையிலே ஊழியத்திலே தீமையான ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்வார் என்றால் அதையும் அவர் கடிந்து கொள்கிறவராகவே இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே இரக்கமுள்ளவராய் இருந்தார். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருப்பாள். ஆனால் கர்த்தர் அவளிடத்திலே எவ்வளவு கிருபையாய் இருந்தார் பாருங்கள். இதை குறித்து யோவான் 8:11 நாம் வாசிக்கலாம். மட்டுமல்ல, பெருமை நிறைந்தவனான பரிசேயனான நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவை புகழ்பாடி வந்த பொழுதும் மிக தெளிவாக அவனை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று தெள்ள தெளிவாய் கூறிவிட்டார். சமய சடங்குகளினாலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவனுக்கு அது ஒரு சாட்டை அடிதான். என்றாலும் இறுதியிலே இது எப்படி ஆகும் என்று கேட்கும் அளவிற்கு கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அந்த பரிசேயனுக்கும் சரியான பாதை காட்டினார். கொலோசியர் 1:8 ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இந்த நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிக அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி கூறாதது போல தெரியலாம். என்றாலும் மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு விசுவாசி அன்புள்ளவனாய் வாழ முடியாது என்பதை வெளிப்படுத்திவிட்டார். அருமையான விசுவாசிகளே, மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் நீங்கள் எரிச்சலோடு வாழ்கிறீர்களா? அல்லது அன்பு உள்ளம் உங்களுக்கும் உண்டா? அன்பிலே குறைவுபட்டு காணப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தூய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவரே அந்த கனியை உங்களிலே உண்டு பண்ண முடியும். கொலோசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அவர்களுக்கு கூறப்போகிறார். அவர் அவ்வாறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து அவர்களுக்கு காண்பிப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான பணி என்று இயேசு கிறிஸ்துவும் யோவான் 16 கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாய் வாழ்கிறீர்களா?
உங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம் உண்டா? இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் கேட்ட கேள்விகளுக்கு ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சத்திய வசனம் உலகம் எங்கும் செல்ல வேண்டும். சத்திய வசனம் உங்களுக்கு அருகில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். மற்ற விசுவாசிகளை குறித்து எப்பொழுதும் குறைவான காரியங்களையே பேசிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அதை குறித்து இன்று தெளிவான ஒரு தீர்மானம் செய்யுங்கள். மற்றும் ஒருவர் உங்களிடத்திலே அவ்வாறு வந்து பேசுவார்கள் என்றால் உடனே அந்த நபருக்காக ஜெபிக்க தயங்காதிருங்கள். தூய ஆவியினாலே அன்பு உங்கள் வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்கட்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் கிருபையாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுடைய குறைகளையே எப்பொழுதும் பார்த்து கொண்டு அதை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு தெளிவான விடுதலையை தாரும். இனி எங்களிடத்திலே யாரும் வந்து மற்றவர்களை குறித்து குறைவாய் பேசுவார்கள் என்றால் உடனடியாக அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். உலகம் எங்கும் கடந்து செல்லும் சுவிசேஷம் நித்தியமான பலனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த பாரத்தோடு செயல்படுகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் நேயர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அன்புள்ளம் கொண்டவர்களாக கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ அனுதினமும் உம்முடைய தூய ஆவினாலே எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இந்த நாளிலே கற்றுக்கொண்டது என்ன? வாருங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டதினாலே நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே கிட்டி சேர முடியும். இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா, அன்புள்ளவர்களாக வாழ்கிறார்களா என்பதைத்தான் கவனிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் அவன் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. இந்த உலகத்திலே யாருமே பூரணராக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு விசுவாசி அன்புள்ளவனாக வாழ முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடன் தொடர்புள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4.